ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒளியின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்யலாம் நினைக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யார் அசைக்கப்படுவதில்லை என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை தியானிக்கலாம். யார் அசைக்கப்படுவதில்லை. பொதுவாக அசைக்கப்படுதல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அதை ஆழமாக யோசிக்கணும். சும்மா வாயில் வார்த்தையினால் சொல்லிட்டு போகிறதுனாலையோ, காதில் கேட்டுட்டு போகிறதுனாலையோ, வாசிட்டு போகிறதுனாலையோ அது புரியாது. அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா அவங்க தள்ளாடுவதில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து வேரூன்றி இருக்கிறார்கள்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், புயல் போன்ற பிரச்சனை வந்தாலும், இடி போன்ற ஒரு நெருக்கம் வந்தாலும் அவங்க மிக ஆழமான உறுதியாக வேரூன்றப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அசைக்கப்படுவதில்லைன்னா தள்ளாட மாட்டாங்க, ரொம்ப ஆழமாக ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, ஆழமாக வேரூன்றி இருப்பாங்க. இந்த மாதிரியான பலவிதமான அர்த்தங்கள் கொண்டது தான் அசைக்கப்படுவதில்லை. சரி, இன்றைக்கு இந்த பூமியில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கு ஊழியம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்ம இருதயம் என்ன செய்யுது? அசைஞ்சிருது. நம்முடைய நினைவுகள் அசைந்து போகிறது, எண்ணங்கள் சுபாவங்கள் கூட அசைந்து போயிடுது, சோர்ந்து போயிடுது. அல்லது ஒரு மனுஷன் எழும்பி பேசினாலோ, அல்லது ஒரு பயமான காரியங்கள் நேரிட்டாலோ, சாத்தானுடைய போராட்டங்கள் வந்தாலோ என்ன செய்கிறது? நம்முடைய இருதயம் அசைந்து விடுகிறது. அது ஆழமாய் வேறொன்றை நிற்கக்கூடிய நிலையில இல்லை. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம்னா, யார் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்கிறதா நம்ம முதலாக பார்க்குறோம். நீதிமொழிகள் 10ல் நம்ம பார்த்த வாசனத்துடைய அடிப்படையில் பார்க்கும்போது முதல் பாயிண்ட்டு, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான்னா யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு நீதியான செயல்களை செய்கிறவனே நீதிமான். இப்படிப்பட்ட நீதியான செயல்களை செய்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷியும் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஏதோ உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஆள், நீ யாரும் அசைக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீதிமான் தான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் அசைக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆழமாய் வேரூன்றி இருப்பார்கள், அவங்க தள்ளாடுவதில்லை, அவங்க மிக உறுதியாக இருப்பார்கள் என்று தான் நீ பார்க்கணும். சரி, யார் நீதிமானாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவை எடுத்துக்காட்ட பார்க்கலாம். தாவீது வாழ்க்கையில் மிகவும் பெரிதான ஒரு மோசமான கொடூரமான சம்பவங்கள் உண்டாகிறது. அநேக எதிரிகளை அவன் நினைச்சாங்க, துரத்துறாங்க. சொந்த நாட்டு ராஜாவாகிய சவுல் அவனை கொலை செய்ய தேடுகிறான். தாவீது இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்காரு. ஒரு முறை அப்படி போகும் பொழுது சவுல் ராஜாவை கொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. அப்போ அவன் நினைச்சா செஞ்சுக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் நீதியான செயல்களை செய்யணும்னு ஆசைப்பட்டதுனால, நீதிமானாக இருந்ததுனால அவன் கொல்லலை. படைத்தலைவன் யோவாப் கூட நினைச்சார், நான் கொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. இல்லை, வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருந்தாலும் என் கையை போட மாட்டேன், கர்த்தர் தேர்ந்தெடுத்த அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடை பண்ணுறாரு. தடை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை இந்த பக்கம் மலையில் சவுல் ராஜாவும் அந்த பக்கம் மலையில் தாவீது ராஜா இருக்கும்பொழுது எதிரெதிர பார்க்குறாங்க. அப்போ கொல்லாமல் நடந்துட்டீங்க அப்படின்னா விட்டுட்டார். யார்? சவுலை கொல்லாமல் தாவீதை விட்டுட்டார். ஒன்று தாவீதை பார்த்து சவுல் சொல்வார், என்னிலும் நீ நீதிமான் அப்படிங்கிறாரு, என்னை விட நீ நீதிமான் அப்படிங்கிறாரு. உன்னை ஆசிரியப்பார் கர்த்தர் சொல்லி சவுலே தாவீதை வாழ்த்துறார். பாருங்க, தன் செயல்களால் தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொண்டதுனால அவன் அதை செய்யாமல் நீதியானதை செஞ்சு நீதிமானாக ஆக்கப்பட்டு அசைக்கப்படாது இருந்தான். அவனுடைய அரசாங்கம் உறுதியாக இருந்தது, அவன் இருதயம் உறுதியாக இருந்தது. அப்போ நீதிமான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி பார்த்தோம், தாவீதை பார்க்குறோம். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் பேசினாலும் நடந்தாலும் யோசித்தாலும் கூட நாம் அவங்களுக்கு தீமை செய்யாமல் நன்மையை செய்யும் பொழுது நம்முடைய செயல்கள் நீதியாக எண்ணப்படும், நாம் நீதிமானாக இருந்து அசைக்கப்படாது இருப்போம். இதுதான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரி, இரண்டாவதாக சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவன் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். இரண்டாவதாக யார் அசைக்கப்பட மாட்டாங்கன்னா, கர்த்தரை
வலது பக்கத்தில் உடையவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம், எந்த நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவம் உள்ளவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் அர்த்தம். ஏன் வலது பக்கத்தில் இல்லையே சொல்றது, ஏன் இடதுபுறம் சொல்ல வேண்டியதானே? அப்படி இல்லை, வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் அப்படின்னா அவரை சார்ந்து கொள்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அப்போ இந்த வலதுங்கிறது ஸ்பெஷல். அப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்கிற அனுபவம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மனுஷியாக இருந்தாலும் அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் என்ன செய்கிறோம், நம்ம மனிதனை சார்ந்து கொள்கிறோம், உறவுகளை சார்ந்து கொள்கிறோம், தோழர்கள் தோழிகளை சார்ந்து கொள்கிறோம், நண்பர்களை சார்ந்து கொள்கிறோம், சொந்த பந்தங்களை பிடித்தவங்களை சார்ந்து கொள்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவராக தேவனை சார்ந்து கொள்ளப்பட வேண்டும். என்ன ஒரு காரியம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் தேவனையே கூப்பிட்டு அவரே சார்ந்திருக்கப்பட வேண்டும். அப்படி யாராக இருந்தால் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்போ இதை யார் எடுத்துக்காட்டாக இருந்தோம்னா யாரை பார்க்கலாம்னா, நம்ம என்ன செய்யலாம், வேதத்தில் எலியா தீர்க்கதரிசியை பார்க்கலாம். அவர் எந்த ஒரு சூழல் வந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனான் என்று சொல்லி தேவனையே சார்ந்து கொண்டார். தேவனையே சார்ந்து கொண்டு அவர் பக்கமே அண்டி கொண்டார். அவரை யாரும் அசைச்சு பார்க்க முடியல. அவ்வளோ போல்டாக ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்போது நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நேரிட்டாலும், என்ன சோதனை வந்தாலும் எலியாவை போல அசைக்கப்படாதபடிக்கு தேவனை சார்ந்திருக்க பழக வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா, தன் பணத்தை வட்டி கூடாமலும் பார்த்தீங்க அப்படின்னா பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இருக்கு. அப்போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வீணாக செலவு பண்ணாதபடிக்கு, கையிட்டு வாங்காதபடிக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உத்தமனம் நடக்கிறாங்களோ, அதிகாரம் ஃபுல்லாக வச்சு பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போது சின்ன அதிகாரம் தான் அதில் போட்டிருக்கு. உத்தமனம் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் போட்டிருக்கு. அடுத்த அந்த வசனங்கள் வரிசையாக இருக்கும்போது, தன் புத்தஞான பணத்தை வட்டி கொடாமலும் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கு. அப்போது கையிட்டு வாங்காதபடி, பரிதானம் வாங்காதபடிக்கு, ஆசைப்படாதபடிக்கு இருக்கக்கூடியவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு எடுத்துக்காட்ட யாரை பார்க்கலாம்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கலாம். அவர் வயதான காலம் வந்த பிறகு மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அவர் சொல்லுகிறாரு, நான் ஒருத்தர்கிட்ட கூட நான் பொண்ணை வெள்ளியை நான் வச்சதில்லை, யார்ட்டையும் நான் பணம் வாங்கினதில்லை, ஆசைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவார். ஜனங்கள் ஆமாம் ஆமான்ட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் கைவிட்டு வாங்காமல் அவர் உண்மையாக இருந்ததுனால, நேர்மையாக செயல்பட்டதுனால அவர் அசைக்கப்படாது இருக்கார். அவர் வரும்போதே நீ வருகிறது சமாதானமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஜனங்கள் மத்தியில் அவர் மேன்மையானவராய் தேவன் வைத்தார். அப்போ அவர் அசைக்கப்படாது இருந்தார். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொள்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் நம் இருதயங்கள் அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நீதிமானாக இருந்து நீதியான செயலை செய்யும் பொழுது அசைக்கப்பட மாட்டோம். இரண்டாவதாக, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, வலது பகுதியில் இருக்கும் பொழுது, வைத்திருக்கும் பொழுது அசைக்கப்பட மாட்டோம். மூன்றாவதாக, பணத்தை வட்டி கொடுக்காமலும் பரிதானம் கைவிட்டு வாங்காமலும் இருந்தால் அசைக்கப்பட மாட்டோம் என்று பார்த்தோம். ஆகவே வாழ்க்கையில் அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களும் நாம் கடைபிடிப்போம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களும், ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் யாராக இருந்தாலும் சரி, அசைக்கப்படாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில், ஊழியத்தில், தனிப்பட்ட காரியத்தில் எல்லா வகையிலும் ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆழமாய் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாக இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும், பரிதானம் வாங்காமல் இருக்க வேண்டும். இதை செய்தால் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் அசைக்கப்படாதபடிக்கு தேவனை சார்ந்து கொண்டு நீதியுள்ள செயலை செய்து அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.